வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லெக்சிகோகிராஃபியை பற்றி பார்க்கலாம் வாங்க. லெக்சிகோகிராஃபின்னா டிக்ஷனரிஸே உருவாக்குறது தான். இப்போ அகாடமிக்காக லெக்சிகோகிராஃபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த லெக்சிகோகிராஃபி, அதாவது இந்த டிக்ஷனரி உருவாக்குவாங்க. பல வகையான டிக்ஷனரிஸ் இருக்குது. அதாவது வெறும் அந்த டிக்ஷனரியை படிக்கிறவங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கான மொழிபெயர்ப்பு டிக்ஷனரிஸ் இருக்குது, வரலாற்று டிக்ஷனரிஸ் இருக்குது, சைன் லாங்குவேஜ் டிக்ஷனரிஸ் இருக்குது, ஸ்லாங் டிக்ஷனரிஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு டிக்ஷனரி கம்பைலேஷனும் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டைலு, அந்த யூசேஜ் ஆஃப் நோட்ஸு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் ப்ரொனன்சியேஷனுக்காக மட்டுமே டிக்ஷனரிஸும் இருக்குது. இப்போது இந்த லெக்சிகிராஃபின்ற சப்ஜெக்ட் ஃபீல்டு டிக்ஷனரிஸை பற்றியும் லெக்சிகிராஃபிக் ஒர்க்ஸ் நம்ம ஜென்ரலாக தான் பார்க்க போகிறோம். இப்போ லெக்சிகோகிராஃபின்னு என்னென்னா, இந்த டிக்ஷனரியை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வார்த்தையோடைய கரெக்டான ஸ்பெல்லிங்க்கு, கரெக்டான ப்ரொனன்சியேஷனுக்கு, கரெக்டான அர்த்தத்துக்கு, அந்த வார்த்தைக்கு இணையான இன்னொரு வார்த்தை சினோனம்க்கு, அப்புறம் இந்த வார்த்தை எப்படி உருவாச்சு அதோட ஆரிஜினை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ லெக்சிகோகிராஃபின்னா ஒரு டிக்ஷனரியை தயாரிக்கிறதும் அதை எடிட் பண்ணுறதும் தான், அதுக்கான ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் தான் லெக்சிகோகிராஃபி. ஒரு டிக்ஷனரிக்கும் அதில் ஒரு என்ட்ரியும் இருக்கும், ஒரு டெஃபினேஷன் இருக்கும், ப்ரொனன்சியேஷன், அந்த வார்த்தைக்கான ஈக்குவலண்ட்டான இன்னொரு வார்த்தைகள் சினோனிம்ஸு, அந்த வார்த்தைக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதை எப்படி உபயோகப்படுத்தணும், சில சமயத்தில் அதோட எட்டிமாலஜி, இல்லைன்னா அந்த வார்த்தையோடைய ஆரிஜின், எப்படி இந்த ஒரு வார்த்தையை உருவாக்குனாங்கன்றது ஒரு விவரம்லாம் இருக்கும். இப்போ லெக்சிகோகிராஃபின்ற வார்த்தையை நம்ம எடுத்தோம்னா, இது 17ஆம் நூற்றாண்டில் கிரேக்க மொழியான லெக்கிகோஸ்னால் ஆஃப் வேர்ட்ஸ்னு அர்த்தம், கிராஃபோனா எழுதுறதுன்னு அர்த்தம். ஸோ லெக்சிகோகிராஃபின்னா வார்த்தைகளை எழுதுறதுன்னு அர்த்தமாகுது. இப்போ லெக்சிகாலஜியும் லெக்சிகோகிராஃபியும் என்னென்னா, லெக்சிகாலஜினா சாதாரணமாகவே ஒரு மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை பற்றி படிக்கிறது. லெக்சிகோகிராஃபின்னா இந்த வார்த்தைங்களுடைய அர்த்தம் என்ன, மற்றபடி அந்த வார்த்தையோட உபயோகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் லெக்சிகோகிராஃபி. இப்போ இந்த லெக்சிகோகிராஃபியை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ப்ராக்டிக்கல் லெக்சிகோகிராஃபி, தியரிக்கல் லெக்சிகோகிராஃபி. ப்ராக்டிக்கல் லெக்சிகோகிராஃபி நம்ம அதை வார்த்தைகளை எப்படி அக்யூமுலேட் பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி எடிட் பண்ணி ஒரு டிக்ஷனரியை உருவாக்கணுன்றது தான் ப்ராக்டிக்கல் லெக்சிகோகிராஃபி. இதை நம்ம ஒரு வார்த்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியில், அந்த சொல்லுக்கான அர்த்தங்கள் என்ன, அது கூட சேர்ந்த மற்ற வார்த்தைகள்லாம் எப்படி அந்த டிக்ஷனரியில் இருக்குன்றது பார்க்குறது தான் தியரிட்டிக்கல் லெக்சிகோகிராஃபி. தியரிக்கல் லெக்சிகோகிராஃபியை நம்ம மெட்டா லெக்சிகோகிராஃபின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த டிக்ஷனரியோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்லேயே டிக்ஷனரிஸ் இருந்திருக்கு. ஆனால் டிக்ஷனரின்ற பேரில் அது இல்லை. ஏன்னா அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லாட்டினில் இருந்த ரிலீஜியஸ் புக்கெல்லாம் அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அதனால் லாட்டினுக்கு ஈக்குவலான ஆங்கில வார்த்தைகள் என்ன, ஆங்கில வார்த்தைகள் நம்ம தேவைப்படுற வார்த்தைகள் லாட்டினில் என்ன அப்படின்றத பற்றி அவங்க ஒரு புத்தகம் மாதிரி தயாரிச்சிருந்தாங்க. மிடில் ஏஜஸில் என்ன பண்ணாங்கன்னா, ரினேசன்ஸ் ஏஜ்லேயும் லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு, இங்கிலீஷ்லேருந்து லாட்டின்ற மாதிரி புத்தகங்களை தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரே மொழியில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி டேபிள் ஆல்ஃபபெட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கேட்ரே அதை 1604 பப்ளிஷ் பண்ணார். ஆரம்ப கட்ட காலத்தில் டிக்ஷனரிஸில் பார்த்தீங்கன்னா, ஜான் புல்லக்கரோட இங்கிலீஷ் எக்ஸ்போசிட்டர், ஹென்ரி காக்கரமோடைய த இங்கிலீஷ் டிக்ஷனரி. ஹென்ரி காக்கரமோடைய புஸ்தகமான இங்கிலீஷ் டிக்ஷனரியில் தான் முதல்ல டிக்ஷனரின்ற வார்த்தை இந்த மாதிரி புஸ்தகங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. அடுத்தது தான் டாக்டர் சாமுவல் ஜான்சனோட டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் 1747 வந்தது. இந்த டிக்ஷனரி தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஒரு வார்த்தையை பற்றி கொடுத்தது. அதாவது அந்த வார்த்தையோட எட்டிமாலஜி, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அண்ட் கிளியர் டெஃபினேஷன், கமெண்ட்ரிஸு, அந்த வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்தணும், அது மாத்திரம் இல்லாமல் இலக்கியங்கள்லேருந்து வாக்கியங்கள் எடுத்து அந்த வார்த்தை எப்படி உபயோகப்படுத்திருக்கு அப்படின்றத அவர் எழுதினார். அடுத்தது ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இது கம்பைல் பண்ணது இங்கிலீஷ் ஃபிலாலஜிக்கல் சொசைட்டி. 1888லேருந்து 1928 வரைக்கும் இவங்க ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியை ஒரு வாட்டியும் கொஞ்சம் வார்த்தைகளை கூடுதலாக சேர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப கட்ட காலத்தில் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, அவங்க டிக்ஷனரியை பிரிட்டிஷ் டிக்ஷனரியை அடிப்படையாக வச்சு தான் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் செஞ்சுருக்காங்க. முதல்ல அமெரிக்காவில் டிக்ஷனரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதை கம்பைல் பண்ணது நோவா வெப்ஸ்டர். இது பப்ளிஷ் ஆன வருஷம் 1828. டிக்ஷனரின்ற வார்த்தை லாட்டினில் இருக்கக்கூடிய டிக்டாரஸ், இதோட அர்த்தம் அ மேனுவல் ஆர் புக் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். டிக்ஷனரி பிரிண்ட் மீடியாலும் இருக்குது, இப்போ எலக்ட்ரானிக் மீடியாவிலும் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோனில் கூட இப்போ பார்த்துக்குறோம்.
எப்போதுமே வந்து அது ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக தான் இருக்கும். அதில் வந்து அதோடைய ஃபார்மு, ப்ரொனன்சியேஷன், ஃபங்க்ஷன், எட்டிமாலஜி, மீனிங், சின்டாட்டிக், இடியோமேட்டிக் யூசஸ் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிக்ஷனரியை வந்து நம்ம எதுக்கு பார்ப்போம்னா, முக்கியமாக அதோட ப்ரொனன்சியேஷனுக்கு ஒரு வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அந்த வார்த்தையை எப்படி ஸ்பெல் பண்ணணும், அது எட்டிமாலஜி, கிராமர், மீனிங், யூசேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். அது மாத்திரம் இல்லாமல் குட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், பேட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு தவிர்க்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டிக்ஷனரியை வச்சு ஒருத்தவங்களோட லைஃபு, லாங்குவேஜ், சொசைட்டியை பற்றி கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இந்த டிக்ஷனரி மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிக்ஷனரி தயாரிக்கிறதுன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதை செய்யக்கூடிய லெக்சிகோகிராஃபர் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் வச்சுக்கணும். அவங்க வந்து ஒரு டிக்ஷனரி எழுதும் போது ஒரு வார்த்தையோட உபயோகத்தை தான் எழுதலாமே தவிர, இந்த வார்த்தையை நீ இப்படி தான் உபயோகப்படுத்தணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும், ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு அவங்க வந்து இந்த ப்ரொனன்சியேஷனை ஐபிஏ சிம்பிள்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஐபிஏனா இன்டர்நேஷ்னல் ஃபோனட்டிக் அசோசியேஷன். அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். டயாக்ரிட்டிக்கல் மார்க்ஸ் வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கலாம். இப்போ ஒரு வார்த்தையோடைய வரலாறு என்ன, அதோட எட்டிமாலஜி, எப்படி அதோடைய ஸ்பெல்லிங் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது, எப்படி ஒரு வார்த்தையோடைய மீனிங்கும் வந்து மாறி இருக்குன்றது சொல்கிறதுக்கெலாம் ஸ்பெஷல் டிக்ஷனரிஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ டிக்ஷனரிஸ் வந்து வேறு சைஸில் கூட இருக்கும். பாக்கெட் சைஸும் இருக்கும், லார்ஜ் சைஸும் இருக்கும். லார்ஜ் சைஸ்னால் நிறைய வால்யூம்ஸோடு வரக்கூடிய புத்தகங்களும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி டிக்ஷனரிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்குது. இப்போ டிக்ஷனரி ஆஃப் மெடிக்கல் டேர்ம்ஸ், டிக்ஷனரி ஆஃப் கமர்ஷியல் டேர்ம்ஸ் அண்ட் ஃப்ரேசியாலஜி, டிக்ஷனரி ஆஃப் ஃபிலாசபின்னு இருக்குது. அதே மாதிரி டிக்ஷனரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸோடு டீல் பண்ணுறதும் இருக்குது. ப்ரொனன்சியேஷனுக்கான டிக்ஷனரி, எட்டிமாலஜி, ஸ்பெல்லிங்ஸு, டெக்னிக்கல் டெர்மினாலஜி, இடியம்ஸு, டயலெக்ட்ஸு, அது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜை பற்றி சொல்கிறதுக்கும் இருக்குது. ஒரு டிக்ஷனரியும் வந்து அதுக்குன்னு ஒரு ஓன் கோட் வச்சுருக்கோம். ஒரு மெட்டா லாங்குவேஜை வச்சு அது எப்படி அதோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, படிக்கிறவங்க எப்படி இதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு கோட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோனட்டிக் சிம்பிள்ஸை கூட யூஸ் பண்ணலாம் அந்த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறதுக்கு. அதுக்கு அவங்க ஐபிஏ லிஸ்ட்டிலேருந்து அந்த வேர்டுக்கான அந்த ப்ரொனன்சியேஷன் அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிக்ஷனரிஸ் இருக்குது. இப்போ ஜென்ரல் பர்பஸ் டிக்ஷனரி இருக்குது. இப்போ மொழியில் இருக்கிறவங்க அந்த மொழியில் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். அப்ரிச் டிக்ஷனரிஸ் இருக்குது. அது ஒரு சிறிய வடிவமான டிக்ஷனரி, அதில் எல்லா வார்த்தைகளும் இருக்காது. ஸ்காலர்லி டிக்ஷனரிஸ் இருக்குது. இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். இப்போ தெசாரஸ், லிங்குவா லாட்டினா, இதை எடிட் பண்ணது ஜெர்மனியில். அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி, இது வந்து ஸ்காலர்ஸ்க்கு நடுவில் ரொம்ப பாப்புலர். ஏன்னா இதில் எல்லா வார்த்தையுமே இருக்குதுன்னு நம்ம நம்பியே படிக்கலாம். அப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் டிக்ஷனரிஸ் இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் ஏரியாஸை டீட்டெயிலாக சொல்லக்கூடிய டிக்ஷனரி, எட்டிமாலஜி, ப்ரொனன்சியேஷன், யூசேஜ்லாம் இதில் வரும். அப்புறம் ராகெட்ஸோட தெசாரஸ் வந்து சினனம்ஸ்க்கான, அதாவது ஒரே வார்த்தைக்கு இணையான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். அதே மாதிரி எவர்மேன்ஸ் இங்கிலீஷ் ப்ரொனன்சிங் டிக்ஷனரி, இதை படித்தது வந்து டேனியல் ஜோன்ஸு. இது வந்து வார்த்தையோட ப்ரொனன்சியேஷனை பற்றி மட்டுமே டீல் பண்ணக்கூடிய ஒரு டிக்ஷனரி. அப்புறம் டயலெக்ட் டிக்ஷனரிஸ் இருக்குது, டெக்னிக்கல் டிக்ஷனரிஸ் இருக்குது. இதில் டிக்ஷனரி ஆஃப் கம்ப்யூட்டிங், க்ளாசரி ஆஃப் லா டேர்ம்ஸ், க்ளாசரி ஆஃப் மெடிக்கல் டேர்ம்ஸ், இதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். அது இல்லாமல் இப்போ நிறைய ஆன்லைன் டிக்ஷனரிஸும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.